அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை கூடா நட்பு. ஒரு வீட்டில் பித்தளை குடமும் மண் குடமும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மண் குடம் பித்தளை குடத்தோட போய் பேசி நன்மை இருந்துச்சு. அப்போது கூட இருந்த மண் குடங்கள்லாம் சொன்னேன், நீ அவங்க கூட நட்பாக இருக்கிறது உனக்கு ஆபத்து, எங்கள் கூடயே இரு அப்படின்னு சொன்னால் அந்த மண் குடம் கேட்கல. இல்லை, எனக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியம், அவங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பித்தளை குடத்தோடையே இருந்தது. ஒரு நாள் வீடு காலி பண்ணி எல்லா பாத்திரத்தையும் ஒரு வாகனத்தில் ஏற்றி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போது மண் குடங்களை எல்லாம் பாதுகாப்பாக ஒரு வாகனத்தில் வைக்கிறாங்க, மற்ற குடத்தை இன்னொரு வாகனத்தில் வைக்கிறாங்க. அப்போ இந்த மண் குடம் நான் என்னுடைய நண்பர்களோட தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பித்தளை குடங்கள் அதிகமாக இருந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிடுச்சு. மற்ற மண் குடங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு, கேட்கல, சரின்னு சொல்லி விட்டுருச்சு. அப்போது இந்த மண் குடங்களை ரொம்ப பாதுகாப்பாக மெதுவாக அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க. பித்தளை குடத்தை அவங்க ரொம்ப வேகமாக வழக்கம் போல் வாகனம் போய்கிட்டு இருந்தது. எல்லா பித்தளை குடங்களும் சேர்ந்து அந்த மண் குடத்தை இடித்ததில் மண் குடம் உடஞ்சி தூளாக போச்சு. அங்கே இறக்கி வைக்கும்போது மற்ற மண் குடங்கள்லாம் இந்த மண் குடத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஆனால் இந்த மண் குடத்தை பார்க்க முடியல. எல்லா பித்தளை குடத்தையும் இறக்குனதுக்கப்புறம் வெறும் மண்ணை மட்டும் அள்ளி போட்டாங்க. அப்போ தான் அந்த மண் குடங்கள் நினைச்சது, நம்ம எவ்வளோ சொல்லியும் இந்த மண் குடம் கேட்கல, கூடா நட்பு கேடா முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் பேசி. அதனால நம்முடைய இடம் அறிந்து நண்பர்களோடு சேர வேண்டும். நன்றி. Thank you.